வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் வந்து ஆல்ரெடி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அதுக்கடுத்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ நம்ம டோட்டலாக 8 மந்த்ஸ்க்கும் முடிச்சிட்டோம். 8 மந்த்ஸ்க்கு வந்து 800 கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஸ்டாட்டிக் போர்ஷன் அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதனுடைய பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு எதில் இருக்குது, நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இதுல வந்து டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல வந்து செப்டம்பர் மந்த்துக்கு முக்கியமானதெல்லாம் நம்ம எம்சிக்யூ வைஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆசிரியர் தினம், சரியா, டீச்சர்ஸ் டே அப்படின்றது வந்து எப்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா செப்டம்பர் 5. செப்டம்பர் 5. ஏன் செப்டம்பர் 5 அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அன்னைக்கு தான் வந்து டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள். ரைட்டா? யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள். ஓகே, ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இவர் வந்து வைஸ் பிரசிடென்டா, இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியா வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவினுடைய வைஸ் பிரசிடென்டா 1952 1952 1962 வரைக்கும் 10 வருஷம் வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்கிறாங்க. ரைட்டா? அதுக்கடுத்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரா வந்து பார்த்துட்டீங்கன்னா 1962 1967 வரைக்கும் இருந்திருக்கிறார். ஓகே, பிளஸ் இன்னொன்று வந்து இவருக்கு 1954 பாரத ரத்ன விருது வழங்கி வந்து இந்திய அரசாங்கம் வந்து இவரை வந்து கௌரவிச்சிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து 1968 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப், சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது. ஓகே, அதுக்கடுத்து இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் டே, முதல் டீச்சர்ஸ் டே எப்பொழுது கொண்டாடப்பட்டது அப்படின்னா 1962 வந்து பார்த்துட்டீங்கன்னா கொண்டாடப்பட்டது. ஓகே, ஸோ இவர் வந்து பிறந்தது எப்பொழுது அப்படின்னா செப்டம்பர் 5 1888, சாரி 1888 பிறந்தார். எங்க பிறந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திருத்தணியில தான் பிறந்தார். எங்க பிறந்தார் அப்படின்னா திருத்தணியில தான் பிறந்தார். ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியமான ஸ்டாட்டிக் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பர்யூஷன் பர்வ் இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா பர்யூஷன் பர்வ் அப்படின்றது எப்பொழுது கொண்டாடப்படுறோம் அப்படின்னா செப்டம்பர் 7. எப்பொழுது பர்யூஷன் பர்வ் எப்பொழுது அப்படின்னா செப்டம்பர் 7. ஸோ இந்த பர்யூஷன் பர்வ் அப்படின்றது ஒரு திருவிழா. ரைட்டா? யாரு கொண்டாடுற திருவிழா அப்படின்னா ஜெயினிசம். ஓகே, எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்து கொண்டாடுற திருவிழா அப்படின்னா ஜெயினிசம். ஓகே, ஸோ ஜெயினிசம்லயே 2 வகை இருக்கிறாங்க. ஓகே, ஒன்று வந்து என்னன்னா ஸ்வேதம்பரா ஜெயின்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திகம்பரா ஜெயின்ஸ் அப்படின்ற ஒரு பிரிவினர் இருக்காங்க. ஸ்வேதம்பரா, அதுக்கப்புறம் திகம்பரா. இந்த 2 பேராலும் கொண்டாடப்படும் திருவிழா தான் வந்து பர்யூஷன் பர்வ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இன்டர்நேஷனல் லிட்ரசி டே, அதாவது சர்வதேச எழுத்தறிவு தினம் அப்படின்றது எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா செப்டம்பர் 8. அடுத்து திக் விஜய் திவாஸ் வந்து எப்பொழுது அப்படின்னா செப்டம்பர் 11. இது எதுக்காக வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தா அவர்கள் வந்து 1893 சிகாகோல நடந்த வேர்ல்டு ரிலீஜியன் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ். ரைட்டா? அது என்ன கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்களின் பாராளுமன்றத்தில் வந்து அவருடைய அந்த பேச்சு வந்து பார்த்துட்டீங்கன்னா அனைவராலும் பாராட்டப்பட்டது. ஸோ அந்த ஒரு நாள் வந்து இன்னைக்கு. ரைட்டா? ஸோ இதை வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 2010 தான் இதை வந்து அறிவிச்சார். திக் விஜய் திவாஸ் அப்படின்ற ஒன்றை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஹிந்தி திவாஸ் வந்து எப்பொழுது அப்படின்னா செப்டம்பர் 14. எப்பொழுது அப்படின்னா செப்டம்பர் 14. ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்தி திவாஸ் வந்து எப்பொழுது செலிப்ரேட் பண்ணப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் 1953. 1953 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து அதே நேரத்தில் லாங்குவேஜ் பத்தி எந்த இந்திய அரசியலமைப்புல எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்குன்னா ஆர்டிகல் 343 ஆர்டிகல் 351 வரைக்கும் லாங்குவேஜ் பத்தி தான் பேசுது. சரியா? அதுக்கடுத்து இது எந்த பார்ட்ல இருக்குது, இந்த 343 to 351 எந்த பார்ட்ல இருக்குன்னா பார்ட் 17 இருக்குது. பார்ட் 17 தான் இருக்குது. இது எதை பத்தி சொல்லுதுன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ். ரைட்டா? அலுவலக மொழியை பத்தி பேசுறது. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட். உங்களுக்கு மாநிலத்துக்கும் சரி யூனியன் பிரதேசங்களுக்கும் சரி அலுவல் மொழியை பத்தி பேசுறது. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ்.
ரைட்டா? இதை பத்தி பேசுறது தான் ஆர்டிகல் 343 டு 351. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நார்மலா ஹிந்தி திவாஸ். இதுவே வேர்ல்டு ஹிந்தி டே அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஜனவரி 10. இது வந்து ஹிந்தி திவாஸ், நேஷனல் ஹிந்தி டே அப்படின்ற மாதிரி. இதுவே வேர்ல்டு ஹிந்தி டே, வேர்ல்டு ஹிந்தி டே இது வந்து எப்பொழுது அப்படின்னா ஜனவரி 10. ஜனவரி 10. ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஜனவரி 10 தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா மகாராஷ்டிரால வச்சு. இந்தியாவில் இருக்கிற மகாராஷ்டிராவில் வச்சு தான் முதல் வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடந்துச்சு. அதனால தான் வந்து இந்த ஒரு நாள். இது எப்பொழுது வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் எப்பொழுது நடந்துச்சுன்னா 2006 தான் நடந்துச்சு. அதனால தான் ஜனவரி 10 வேர்ல்டு ஹிந்தி டே. ஹிந்தி திவாஸ் வந்து செப்டம்பர் 14. ஓகே, சரி. அடுத்து பொறியாளர்கள் தினம், இன்ஜினியர்ஸ் டே அப்படின்றது எப்பொழுது அப்படின்னா செப்டம்பர் 15. செப்டம்பர் 15 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எம் விஸ்வேஸ்வராயா, சரியா, மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வராயா அவர்களுடைய பிறந்த நாள் தான் வந்து இன்ஜினியர்ஸ் டே, பொறியாளர்கள் தினமாக வந்து பார்த்துட்டீங்கன்னா கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட், சரி, எப்பொழுது பிறந்தார் அப்படின்னா மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வராயா எப்பொழுது பிறந்தார் அப்படின்னா செப்டம்பர் 15. செப்டம்பர் 15 1861 பிறந்தவர். எங்க பிறந்தார் அப்படின்னா கர்நாடகால. எங்க பிறந்தார்னா கர்நாடகால பிறந்தவர். ஓகே, இவருக்கு வந்து 1955 பாரத ரத்ன விருது கொடுத்திருக்கிறாங்க. பாரத ரத்ன விருது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ பாரத ரத்னா அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விருதா இருக்குது. ரைட்டா? அதை பத்தி நம்ம பார்க்குறோம். ஒரு 4 பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். பாரத் ரத்னா. ஸோ பாரத ரத்னா பார்க்குறப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பாருங்க. முக்கியமான ஒரு சில பாயிண்ட். ஓகே, சரி. இதுல வந்து பாரத ரத்னா வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்பொழுது, எந்த வருஷம் வந்து இந்த இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1954. 1954. ஓகே, ஸோ பாரத ரத்னா வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாங்கினது ஒரு 3 பேர். இந்த 3 பேரோட நேமுமே ஆர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆர் ஆர் ஆர். ஓகே, யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரி. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா அடுத்து எஸ் ராதாகிருஷ்ணன். அடுத்து சர் சி வி ராமன். ஆர் ஆர் ஆர். ஓகே, அடுத்து பாருங்க. யங்கஸ்ட் பாரத ரத்னா இருக்கிறதுல இளம் வயதிலேயே வாங்கினது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இளம் வயதிலேயே வாங்கினது சச்சின் டெண்டுல்கர். அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் டு கெட், முதல் பெண் வந்து யார் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்மஸ், இறந்ததுக்கு அப்புறம் வந்து முதலில் வாங்கியது. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அறிவிச்சது யார் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பாரத ரத்னாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்த கேள்வி, உலக ஓசோன் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா செப்டம்பர் 16. எப்பொழுது அப்படின்னா செப்டம்பர் 16. இந்த ஓசோன் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஓசோன் வந்து மெயினாக எதனால் வந்து இந்த ஒரு ஓசோன் அப்படின்றது வந்து பாதிப்படையுது அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மெயினாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ். உங்களுக்கு ஓசோன் பற்றி படிச்சிங்கன்னா இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் பற்றி கண்டிப்பாக படிச்சாகணும். கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஸோ மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமாக ஒரு 9 கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அது என்னலாம் அப்படின்னா டோட்டலாக 8 தான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகே, டோட்டலாக எத்தனை கேசஸ் அப்படின்னா ஒரு 8 கேசஸ் வந்து முக்கியமாக இருக்குது. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு. முதல் கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து மீத்தேன். நெக்ஸ்ட் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓசோன். அதுக்கடுத்து வாட்டர் வேப்பர். அதுக்கடுத்து ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து பெர்ஃப்ளோரோ கார்பன்ஸ். பெர்ஃப்ளோரோ கார்பன்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு. சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைடு. க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்றப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்கேஸ் ஆப்ஷனில் கொடுத்துட்டு இதில் எது க்ரீன் ஹவுஸ் கேசஸ் இல்லை அப்படின்றதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகே, கார்பன் டை ஆக்சைடுக்கு கெமிக்கல் ஃபார்முலா வந்து என்னன்னா CO2. மீத்தேனுக்கு வந்து CO2. மீத்தேனுக்கு CH4. நைட்ரஸ் ஆக்சைடுக்கு N2O. ஓசோன் வந்து O3. வாட்டர் வேப்பர் வந்து H2O. வாட்டர் வேப்பர் H2O. ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் HFCs. பெர்ஃப்ளோரோ கார்பன் வந்து PFCs. அடுத்து சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு SF6. ஓகே, இதெல்லாம் முக்கியமான கிரீன் ஹவுஸ் கேஸஸாக இருக்குது. ஓகே, அதே நேரத்தில் வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் இந்த ஓசோன் அப்படின்றது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா இங்கே நான் வரைகிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இதுதான் வந்து நிலப்பகுதி. இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்ட் சர்ஃபேஸ் வந்து இதுதான் வந்து லேண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டலாக அட்மாஸ்பியர் அப்படின்றது எப்படி பிரியுதுன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லேயர், டோட்டலாக 5 லேயர் இருக்குது. 1 2 அதுக்கடுத்து 3 4 அதுக்கடுத்து இங்கே வரும் வரைகிறேன். 1 2 3 4 5. டோட்டலாக நம்மளுக்கு அட்மாஸ்பியர் எத்தனை லேயர் இருக்குன்னா 5 விதமான லேயர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ட்ரோபோஸ்பியர் அப்படின்றாங்க. முதல் லேயரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ட்ரோபோஸ்பியர் அப்படின்ட்டு நம்மளுடைய வளிமண்டல காற்று லேயர் இருக்குது தெரியுமா, முதல் லேயர் ட்ரோபோஸ்பியர். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன லேயர்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். அடுத்து வந்து மீசோஸ்பியர். நெக்ஸ்ட் வந்து தெர்மோஸ்பியர். அதுக்கடுத்து என்ன லேயர்னா எக்ஸோஸ்பியர். ஸோ இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஓசோன் அப்படின்றது இதில் எந்த லேயரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். நம்மளுக்கு ஓசோன் வந்து எங்கே இருக்குன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இருக்குது ஓசோன். ரைட்டா? ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு முதல் லேயருக்கும் நிலப்பரப்புக்குமான டிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோமீட்டர் இருக்கும். ரெண்டாவது லேயருக்கு 12 கிலோமீட்டர். ரெண்டாவது லேயருக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். மூணாவது லேயர் ஒரு 80 கிலோமீட்டர். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1500 கிலோமீட்டர். 1500 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். சரியா? இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓசோன் லேயர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் ஓசோன் அப்படின்றது. ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து சர்வதேச அமைதி தினம். ரைட்டா? யுனைடெட் நேஷனுடைய இன்டர்நேஷனல் பீஸ் டே அது வந்து எப்பொழுது வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா செப்டம்பர் 21. யுனைடெட் நேஷன் வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் வந்து 1981 வந்து நிறுவப்பட்டது. இது வந்து இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் அப்படின்றது வந்து அமைதி கலாச்சாரத்தை வளர்ப்பது அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, உலக காண்டாமிருக தினம் வேர்ல்டு ரைனோ டே அப்படின்றது எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் செப்டம்பர் 22. உங்களுக்கு காண்டாமிருகத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக அதாவது நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான டைப்ஸ் அப்படின்றது வந்து சுமத்ரன் டைப்பு, பிளாக் ரைனோ, ஒயிட் ரைனோ, ஜாவன் ரைனோ, கிரேட்டர் ஒன் ஹார்ன் ரைனோ. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அசாமில் வந்து இந்த ஒன் ஹார்ன் ரைனோ அதிகமாக இருக்குது. ரைட்டா? ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகம். ஓகே, அடுத்து சுமத்ரன் ரைனோ. இந்த 5 வகை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகே, சரி. நம்மளுக்கு வந்து புலிக்கு, அதுக்கப்புறம் யானைக்கு, அதுக்கடுத்து காண்டாமிருகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது இந்திய அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குதுல்ல, ப்ராஜெக்ட் எலிஃபண்ட், அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் ரைனோ, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர். மொத்தம் யானைக்கும் திருப்பி அதுக்கடுத்து எலிஃபென்ட், அது யானை, அதுக்கடுத்து புலிக்கு, அதுக்கடுத்து காண்டாமிருகத்துக்கு ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் வந்து எப்பொழுதுன்னா 1992. அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் டைகர் வந்து ப்ராஜெக்ட் ரைனோ வந்து எப்பொழுதுன்னா 2005. அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் டைகர் எப்பொழுதுன்னா 1973. சரியா? ஸோ இதெல்லாம் முக்கியமானது. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, அந்தியோதயா திவாஸ் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. செப்டம்பர் 25. அந்தியோதயா திவாஸ் வந்து எப்பொழுது அப்படின்னா செப்டம்பர் 25. ஸோ இது யாருடைய பிறந்தநாளாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை அனுசரிக்கிறாங்க அப்படின்னா பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா. அந்தியோதயா திவாஸ் வந்து யாருடைய பிறந்தநாளை வந்து பார்த்துட்டிங்கன்னா கொண்டாடுறோம் அப்படின்னா பர்த் ஆனிவர்சரி
யாருடைய பர்த் ஆனிவர்சரி அப்படின்னா பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா. பண்டிட் தீன் தயாள் உபாத்யாய் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அவருடைய பர்த் ஆனிவர்சரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25. கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போ செலிப்ரேட் பண்ணப்பட்டது அப்படின்னா முதல் தடவை எப்போ செலிப்ரேட் பண்ணதுன்னா 2014 செலிப்ரேட் பண்ணப்பட்டது. ஸோ இவர் பண்டிட் தீன் தயாள் உபாத்யாய் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாரதிய ஜனசங்கனுடைய லீடராக இருந்தவர். 1953 இருந்து பண்டிட் தீன் தயாள் உபாத்யாய் என்பவர் வந்து 1953 இருந்து 1968 வரைக்கும் பாரதிய ஜனசங் அதனுடைய லீடரா இருந்தவர். சரியா, பாரதிய ஜனசங்கனுடைய லீடரா இருந்தவர் தான் பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா. சரியா, அதே நேரத்தில் வந்து இவரால் வந்து ஒரு டெய்லி, சரி, அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து இவர் விட்டுருக்காரு. டெய்லின்னு சொல்லுவாங்க அது பேர். இன்னொன்று வந்து வீக்லி, அதாவது டெய்லி நாளிதழ், இன்னொன்று வீக்லி நாளிதழ், வார நாளிதழ் அப்படின்றத வந்து இவர் ரிலீஸ் பண்ணாரு. டெய்லி விட்டதோடைய பெயர் வந்து என்னன்னா ஸ்வதேஷ். டெய்லி அவர் ரிலீஸ் பண்ணது வந்து என்னன்னா ஸ்வதேஷ் அப்படின்ற ஒரு நாளிதழ். வாரம் விட்டது வந்து என்னன்னா பஞ்ஜன்யா அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஓகே, ஸோ இது வந்து முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, உலக இதய தினம், வேர்ல்டு ஹார்ட் டே அப்படின்றது வந்து எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா செப்டம்பர் 29. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து செயலுக்கு இதயத்தை பயன்படுத்து, யூஸ் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன் அப்படின்ற ஒன்று தான். ஓகே, நம்மளுக்கு ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேள்வி அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை சேம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு, அதாவது மேமல்ஸ்க்கு, பாலூட்டிகளுக்கு எத்தனை சேம்பர் அப்படின்னா 4 சேம்பர். சரியா, டோட்டலா எத்தனை சேம்பர்? 4 சேம்பர் ஹார்ட் இருக்கு. இதுவே வந்து மீனுக்கு வந்து எத்தனை சேம்பர் அப்படின்னா 2 சேம்பர் தான். 2 சேம்பர் தான். சேம்பர்னா என்னன்னு சொல்றேன். அதுக்கடுத்து ரெப்டைல்ஸ்க்கு வந்து டோட்டலா எத்தனை சேம்பர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 3 சேம்பர். ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான். இருக்கு. என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா crocodile வந்து ரெப்டைல்ல தானே வரும். ஆனா crocodileக்கு வந்து 3 சேம்பர் கிடையாது. crocodileக்கு மட்டும் எத்தனை சேம்பர்னா 4 சேம்பர். இதை வந்து அதிகமா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ரைட்டா, crocodileக்கு 4 சேம்பர் இருக்குது. ஸோ மேமல்ஸ்க்கு வந்து 4 சேம்பர் இருக்குன்னு சொல்லலாம். மேமல்ஸ்னா பாலூட்டிகள். ரைட்டா, மனிதர்கள்லாம் மேமல்ஸ்ல தான் வருவாங்க. ஸோ அந்த 4 சேம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரைட்டா, அதாவது ஆட்ரியம் வென்ட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது ரைட் ஆட்ரியம், அடுத்து ரைட் வென்ட்ரிக்கல், அதுக்கடுத்து லெஃப்ட் ஆட்ரியம், ரைட் ஆட்ரியம், லெஃப்ட் ஆட்ரியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இந்த மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இந்த மாதிரி 4 சேம்பர் இருக்கும். ரைட்டா, மேமல்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து, இந்தியாவினுடைய 33வது கேபினெட் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் டிவி சோமநாதன் அவர்கள். யார் அப்படின்னா டிவி சோமநாதன் அவர்கள் தான் இந்தியாவினுடைய 33வது கேபினெட் செக்ரட்டரியா செலக்ட் ஆயிருக்கிறாங்க. அடுத்தது, சசஸ்திர சீமாபாலின் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர். சரியா, சசஸ்திர சீமாபாலின் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் அம்ரித் மோகன் பிரசாத். யாருன்னா அம்ரித் மோகன் பிரசாத். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டலா போன வீடியோலயே நம்ம பார்த்துருவோம். சிஏபிஎஃப் அப்படின்றது வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்றது ஒரு 6 கேட்டகரி உடையது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த 6 வந்து என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஐஎஸ்எஃப், அதுக்கப்புறம் வந்து சிஆர்பிஎஃப், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள்ஸ், நெக்ஸ்ட் வந்து நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, அடுத்து சசஸ்திர சீமாபால் அப்படின்றதெல்லாம் போன தடவையே நம்ம பார்த்தது தான். ஓகே, இதுல பிஎஸ்எஃப் அப்படின்றது வந்து எந்த பார்டரை வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் பார்டரை பாதுகாக்கிறவங்க வந்து பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து இந்தியாவினுடைய பிஎஸ்யூஸ், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏர்போர்ட், அதுக்கப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா துறைமுகங்கள், அதுக்கடுத்து வந்து பெல் கம்பெனி, ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அங்கே பாதுகாக்கிறவங்க சிஐஎஸ்எஃப். அதுக்கடுத்து வந்து ஏர்போர்ட்ஸ், நெக்ஸ்ட் மெட்ரோ, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாதுகாக்கிறவங்க தான் சிஐஎஸ்எஃப்.
சிஆர்பிஎஃப் அப்படின்றது சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ். இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கிறவங்க. அதுக்கடுத்து வந்து ரிவோல்ட், ஏதாச்சும் கலவரம் வந்தால் அங்கே இருக்கிறவங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நக்சலைட்ஸ் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்க, அந்த ஏரியாலாம் பாதுகாக்கிறவங்க சிஆர்பிஎஃப். அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்றது வந்து மயான்மர் பார்டர், இந்தியா மியான்மர் பார்டரில் பாதுகாக்கிறவங்க. நேஷனல் செக்யூரிட்டி கார்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் தீவிரவாதத்தை தடுக்கிறவங்க, ஆன்டி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். சரி, தீவிரவாதத்துக்கு எதிராக வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க செயல்படுவாங்க. ஸோ தீவிரவாதத்தை தடுக்கிறதுல வந்து இவங்க இருப்பாங்க, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சசஸ்திர சீமா பால். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து மெயினாக வந்து இந்த டிபெட் அந்த ஒரு ஏரியாஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா பாதுகாக்கிறோம். ஓகே, ஸோ மொத்தம் எத்தனை ஃபோர்ஸஸ் இருக்குதுன்னா 7 ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சசஸ்திர சீமா பாலை பொறுத்த வரைக்கும் பூட்டான். இந்த சைடுனா பூட்டான். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சசஸ்திர சீமா பால் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1963 உருவாக்கப்பட்டது. கரெக்டா? ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னா உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. ஓகே, எந்த பார்டரை பாதுகாக்குது? பூட்டான். இந்தியா பூட்டான் பார்டரை வந்து பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட், அடுத்த கேள்வி, தேசிய குற்ற ஆவண காப்பகம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவின் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டவர், பொறுப்பேற்றவர் வந்து யார் அப்படின்னா அலோக் ரஞ்சன் அவர்கள். நெக்ஸ்ட், அடுத்த கேள்வி, நிதி செயலாளராக ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்பாயிண்ட் ஆனவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அனில்குமார் குப்தா. ஓகே, ஃபினான்ஸ் செக்ரட்டரி, நிதி, ஒரு நிமிஷம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா துஹின் கண்ட பாண்டே. யார் அப்படின்னு? துஹின் கண்ட பாண்டே. அடுத்த கேள்வி, சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் யாருன்னா ஸ்ரீராம் கல்பாத்தி ராஜேந்திரன் அவர்கள். அது போக வந்து நிறைய உச்ச நீதிமன்றத்தில் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து நிறைய பேர் தலைமை நீதிபதியா பொறுப்பேற்றிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மன்மோகன் அவர்கள் டெல்லி ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி, ராஜீவ் சக்தேர் இமாச்சல பிரதேச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, சுரேஷ்குமார் கைட் மத்திய பிரதேசம், இந்திர பிரசன்ன முகர்ஜி மேகாலயா, நிதின் மதுகர் ஜம்தர் கேரளா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக, தாஷ்தி ரப்ஸ்தன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ், எம்.எஸ். ராமச்சந்திர ராவ் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஸோ இந்த மாதிரி புதுசாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தலைமை நீதிபதி வந்து அவங்க வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து டெல்லியினுடைய புதிய முதலமைச்சர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. டெல்லியினுடைய புதிய முதலமைச்சர் வந்து அதிஷி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா 3வது பெண் முதலமைச்சராக ஆகுறாங்க. சரியா, டெல்லிக்கு. அப்போ டெல்லியினுடைய 3rd உமன் சீஃப் மினிஸ்டர். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெல்லியினுடைய உமன் சீஃப் மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் சீஃப் மினிஸ்டர் வந்து சுஷ்மா ஸ்வராஜ். யார் அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ். டெல்லியினுடைய முதல் பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ். 2வது பெண் முதலமைச்சர் வந்து யார் அப்படின்னா ஷீலா தீக்ஷித். டெல்லியினுடைய 3வது பெண் முதலமைச்சர் வந்து யார் அப்படின்னா அதிஷி. சரியா, அதிஷி அவங்க தான். அதிஷி மர்லேனா அப்படின்னு உங்களுடைய ஃபுல் நேம். எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்தவங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, 8வது மகளிர் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் டிராஃபி 2024 வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த நாடு நடத்த உள்ளது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் இந்தியா தான் நடத்த இருக்குது. ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை பிளேயர்ஸ் விளையாடுவாங்கன்னா 11 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் 11 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. இந்தியாவில் எங்கே வச்சு நடக்க போகுது அப்படின்னா ராஜ்கீரில் வச்சு நடக்க போகுது. ராஜ்கீர் எங்கே இருக்குன்னா பீகார்ல இருக்குது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் பாராலிம்பிக்ல வந்து பிரீத்தி பால் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த விளையாட்டை விளையாடுபவர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் T35 100 மீட்டர். ஆன்சர் வந்து T35 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் தான். யார் அப்படின்னா பிரீத்தி பால் அவர்கள். இதுல என்ன மெடல்? பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு பாரிஸ் பாராலிம்பிக் வந்து இந்த தடவை நடந்துச்சுல, அது வந்து எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 17வது பதிப்பு. எத்தனாவது பதிப்புனா 17வது பதிப்பு. எங்க வச்சு நடந்துச்சுன்னா பாரிஸ்ல வச்சு. பாரிஸ் எங்க இருக்கு? பிரான்ஸ்ல இருக்குது. ஓகே, ஸோ இந்த வருஷத்துக்கான மோட்டோ, அதாவது அந்த வாக்கியம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா கேம்ஸ் வைட் ஓப்பன் அப்படின்ற ஒரு கருப்பொருள் தான். கேம்ஸ் வைட் ஓப்பன் அப்படின்ற ஒரு கருப்பொருள். ரைட்டா? சரி, அடுத்து பாருங்க. அடுத்த கேள்வி, 133வது டுராண்ட் கால்பந்து கோப்பை 2024 அது போட்டி நடந்துச்சு. அதுல இறுதி போட்டியில வந்து மோகன் பாகன் சூப்பர் ஜெயண்ட் வந்து
கிளப் வந்து எந்த அணியால் வந்து தோற்கடிக்கப்பட்டது? அப்போ வந்து ஜெயிச்ச அணி வந்து ஜெயிச்ச அணி வந்து என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் நார்த் ஈஸ்ட் யுனைடெட். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜெயிச்சது யாருன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட். இவங்களை தோக்கடிச்சு இவங்க வந்து யாரை தோக்கடிச்சாங்க அப்படின்னா பாகன் சூப்பர் ஜெயிண்ட் அப்படின்ற ஒரு கால்பந்து கிளப்பை தான் வந்து தோக்கடிச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து 2024 பாரிஸ் பாராலிம்பிக்ஸ்ல வந்து ரூபினா பிரான்சிஸ் வந்து எந்த பதக்கம் வென்றார்? ரூபினா பிரான்சிஸ் வந்து எந்த பதக்கம் அப்படின்னா பிரான்ஸ் மெடல். பிரான்ஸ் மெடல். இவங்க வந்து எந்த விளையாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா ஷூட்டிங். இவங்க ஷூட்டிங்கை சேர்ந்தவங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த சம்மர் பாராலிம்பிக்ஸ் வந்து எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 17. ஆன்சர் வந்து 17th எடிஷன். எங்க வச்சு நடந்துச்சுன்னா பாரிஸ் வச்சு தான் நடந்துச்சு. அடுத்து அண்டர் 20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் தங்கம் பதக்கம் வென்ற இந்திய பெண் வந்து யார் அப்படிங்கிற அண்டர் 20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் யார் அப்படின்னா ஜோதி பெர்வால் அவர்கள் தான். அடுத்து பாரிஸில் நடைபெற்ற 17வது பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வந்து எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது அப்படின்னா 29 பதக்கங்கள். எவ்வளவு அப்படின்னா 29 பதக்கங்கள். ஓகே, ஆனா போன தடவை 2020 வந்து எவ்வளவு ஜெயிச்சாங்கன்னா 19 தான் ஜெயிச்சாங்க. 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல 19 தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா இந்த தடவை 10 மெடல் அதிகமாகி 29 மெடல் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் டிராஃபி எந்த நாட்டில் நடத்தப்படும் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் சைனா. நெக்ஸ்ட் எடிஷன் ஏசியன் ஹாக்கி சாம்பியன்ஷிப் டிராஃபி சீனால தான் நடக்க போகுது. அடுத்து 900 கோல்களை அடித்த உலகின் முதல் கால்பந்து வீரர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ. யார் அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. எத்தனை கோல்ஸ் அப்படின்னா 900 கோல்ஸ் வந்து இவர் அடிச்சிருக்கிறார். ஸோ இவருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுட்பால்லேயே வந்து இருக்கிறதுலே ஒரு உயரிய விருது அப்படின்றது வந்து பேலோன் டி ஆர் அவார்டு தான். ஃபுட்பால்லேயே கொடுக்கப்படுற ஒரு மிகப்பெரிய விருதாக கருதப்படுவது பேலோன் டி ஆர் அவார்ட்ஸ். இந்த விருதை வந்து பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் வந்து 2008, 2013, அதுக்கடுத்து 2014, 2016, நெக்ஸ்ட் 2017, டோட்டலாக வந்து 5 வருஷம் வந்து இவர் வந்து வாங்கியிருக்கிறார். ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்து 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் செயல் விளக்க நிகழ்வாக வந்து எந்த பண்டைய விளையாட்டு வந்து சேர்க்கப்பட்டுள்ளது? அதுக்கு ஆன்சர் வந்து யோகாசனம். ஸோ எதை வந்து சேர்த்திருக்காங்கன்னா 2026 நடக்க போற ஆசிய விளையாட்டு போட்டிகளில் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஈவெண்ட்டா வந்து எதை சேர்த்திருக்கிறாங்க? பண்டைய ஏன்ஷியன்ஸ் போட்டு சேர்த்திருக்காங்கன்னா யோகாசனா. ஓகே, அடுத்து 2024 பெல்ஜியம்ல வச்சு நடந்த சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில வந்து பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்ற இந்திய வீராங்கனை யாருன்னா அன்மோல் கார்ப் அவர்கள். ஓகே, அடுத்து பெல்ஜியம் இருக்குல்ல. ஸோ பெல்ஜியம்ல இருக்கிற பிரசல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நடந்த 2024 டைமண்ட் லீக் இறுதி போட்டியில வந்து ஆண்கள் ஈட்டி எறிதல் போட்டியில் வென்றவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டர்சன் பீட்டர்ஸ். யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஆண்டர்சன் பீட்டர்ஸ். ஸோ இதுல வந்து நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து சில்வர் மெடல். அதுக்கடுத்து இதுல ஆண்டர்சன் பீட்டர்ஸ் வந்து கோல்டு மெடல். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த ஜூலியன் வெப்பர் வந்து பிரான்ஸ் மெடல். ஸோ ஜூலியன் வெப்பர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஜெர்மனி. ஓகே, ஆண்டர்சன் பீட்டர்ஸ் எந்த நாடு அப்படின்னா கிரெனடா நாட்டை சேர்ந்தவர். அடுத்து சர்வதேச கிரிக்கெட் நடுவரான முதல் பாகிஸ்தான் பெண் வந்து யார் அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? முதல் பாகிஸ்தான் பெண் ஒருத்தர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் நடுவர் ஆயிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா சலிமா இம்தியாஸ் அவர்கள். அடுத்து 46வது ஃபிடே, அதாவது இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் செஸ் ஒலிம்பியாட் 2024 ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளை வென்ற அணி. அவங்க வந்து மென்ஸ் இதையும் ஜெயிச்சிருக்காங்க, உமன்ஸ் டீம் இதையும் ஜெயிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா இந்தியா தான். சரியா? இந்தியா தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மென்ஸ் செக்ஷன் ஆகட்டும் உமன்ஸ் செக்ஷன் ஆகட்டும் ரெண்டு டீமையும் வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியன் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து 2024. இது 2024 வந்து எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா பூதாபெஸ்ட்ல வச்சு நடந்துச்சு. இது வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா 2024 இது எங்க வச்சு நடந்துச்சுன்னா பூதாபெஸ்ட். இந்த பூதாபெஸ்ட் எங்க இருக்குன்னா ஹங்கேரியில இருக்கு. 2026 அடுத்து நடக்க போகுது. அது எங்க நடக்க போகுதுன்னா டாஷ்கெண்ட் எது அப்படின்னா உஸ்பெகிஸ்தானின் தலைநகரம். அதன் தலைநகரம் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா டாஷ்கெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்
அடுத்த கேள்வி பாருங்க. 2024 போலாந்துல நடந்த சர்வதேச பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ல பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்கிறான். அன்மோல் கார். யாருன்னா அன்மோல் கார். ஓகே. அடுத்த கேள்வி. 2024 14வது ஹாக்கி இந்தியா ஜூனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப்பை வென்ற அணி வந்து எது அப்படின்னா பஞ்சாப் அணி. ஓகே. ஆன்சர் வந்து பஞ்சாப் அணி. 14th எடிஷன் ஹாக்கி இந்தியா ஜூனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது யாருன்னா பஞ்சாப். அடுத்து 23வது பதிப்பு காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை எந்த நாடு நடத்த போகுது அப்படின்னா ஸ்காட்லாந்து தான். ஸ்காட்லாந்துல இருக்க கிளாஸ்கோவில் தான் இது நடக்க போகுது. எத்தனாவது பதிப்பு? 23வது பதிப்பு. என்ன கேம்ஸ்? காமன்வெல்த் கேம்ஸ். சரியா, அதான் போட்டுருக்காங்க. கிளாஸ்கோ 2026 எப்போ நடக்க போகுதுன்னா 2026 தான் இது வந்து நடக்க போகுது. ஓகே. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. 2024 ஆண்டுக்கான ஆசியாவின் நோபல் பிரைஸ், அதாவது ஏசியாவினுடைய நோபல் பிரைஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிற ராமன் மேக்ஸேசே விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது? சரியா, 2024 வந்து ராமன் மேக்ஸேசே விருது இதை வந்து ஏசியாஸ் நோபல் பிரைஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஹயோ மியாசாக்கி. சரியா, ஹயோ மியாசாக்கி அவருக்கு தான் வந்து வழங்கப்பட்டிருக்குது. அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் வந்து தேசிய புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வந்து எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 15 பேர் கொடுத்தாங்க. 15 பேருக்கு கொடுத்தாங்க. என்ன விருதுனா புளோரன்ஸ் நைட்டிங்கேல், புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல் இவங்க வந்து யார்? இவங்க வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இப்போதைக்கு அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து மாடர்ன் நர்சிங் அப்படின்னு சொல்றாங்களா, அதனுடைய ஃபவுண்டரா கருதப்படுகிறாங்க. இவங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் நர்சிங், ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் நர்சிங் அப்படின்ட்டு சொல்றாங்க. யாருன்னா புளோரன்ஸ் நைட்டிங்கேல். இவங்களை வந்து இன்னொரு ஒரு பேரும் இருக்கு இவங்களுக்கு, லேடி வித் த லேம்ப் அப்படின்ட்டு. லேடி வித் த லேம்ப் அப்படின்ற ஒரு பெயரும் வந்து இவங்களுக்கு இருக்கு. சரியா, புளோரன்ஸ் நைட்டிங்கேல். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒருத்தவங்களை சொல்லுவாங்க. சரியா, இந்தியாவில் வந்து நைட்டிங்கேல் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்கள். சரோஜினி நாயுடு அவர்கள். அவர்களை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய பிறந்தநாள் வந்து எப்பொழுது அப்படின்னா February 13. அப்போதான் வந்து நம்ம உமன்ஸ் டே அப்படின்ற ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம். ரைட்டா. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஸோ 2024 சர்வதேச எம்மி விருதுகளை வந்து தொகுத்து வழங்கிய முதல் இந்தியர், ஃபர்ஸ்ட் டைம் வந்து எம்மி அவார்ட்ஸை வந்து ஒரு இந்தியன் வந்து அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வீர்தாஸ். ஆன்சர் யார் அப்படின்னா வீர்தாஸ். நெக்ஸ்ட் 2025 ஆண்டு IIFA விருதுகள் வந்து எங்க நடைபெறும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஜெய்ப்பூர். சரியா, IIFA அப்படின்னா என்னன்னா இன்டர்நேஷனல் இந்தியன் ஃபிலிம் அகாடமி. இன்டர்நேஷனல் இந்தியன் ஃபிலிம் அகாடமி. சரியா, எங்க வச்சு நடக்க போகுது அப்படின்னா ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் எங்க இருக்கு? ராஜஸ்தான். அங்கதான் வச்சு இது நடக்க போகுது. சரியா, இன்டர்நேஷனல் இந்தியன் ஃபிலிம் அகாடமி அவார்ட்ஸ் 2025 நடக்க போகுது. அடுத்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2024 பட்டத்தை வென்றவர் யாருன்னா ரியா சிங். ரியா சிங்கா. அடுத்து ஃபிடே இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் தான். ஸோ இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் 100 விருது. சரியா, இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் 100 அப்படின்ற விருது வழங்கும் விழாவில் வந்து சிறந்த ஆண் விருது, அதாவது ஃபிடே 100 அவார்ட் செரமனில வந்து பெஸ்ட் மேல் அவார்ட்ஸ் அப்படின்றது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன். மேக்னஸ் கால்சன். ஃபிடே அப்படின்னா இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன். நிறைய டைம் நம்ம இதை பத்தி பார்த்துருக்கோம். ஃபிடேனா இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன். அத அடுத்து வருங்க. மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா அருந்ததி ராய். அருந்ததி ராய் அவர்கள். சரியா, இது வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு புக்கு செப்டம்பர் 2025 ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படின்ற ஒரு புக்கு. எழுதுனது யார் அப்படின்னா அருந்ததி ராய். அடுத்து முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு வந்து உதவுவதற்காக இந்திய ராணுவத்தால் ஒரு திட்டமானது தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ப்ராஜெக்ட் நமன். என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் நமன் அப்படின்ற ஒரு திட்டம் தான். அடுத்து பாருங்க. இந்தியாவினுடைய முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலினுடைய பெயர் என்ன? மாசு கட்டுப்பாட்டு கப்பலின் பெயர் வந்து என்னன்னா சமுத்திர பிரதாப். ஆன்சர் என்ன அப்படின்னா சமுத்திர பிரதாப். அடுத்து தராங் சக்தி 2024 எடிஷன். சரியா, தராங் சக்தி 2024 எடிஷன் 2ஆம் கட்டம் வந்து எந்த இடத்தில் நடைபெறுகிறது? மொத்தம் 2 ஃபேஸ் வச்சிருக்கிறாங்க. சரியா, 2 ஃபேஸ். அதுல ஒரு ஃபேஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா
ஒரு ஃபேஸ் சூலூர்லையும், மொத்தம் 2 ஃபேஸ். ஓகே, அதுல ஒரு ஃபேஸ் வந்து சூலூர்லையும் இன்னொரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோத்பூர்லையும் நடக்க போகுது. ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா ஜோத்பூர். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எங்க அப்படின்னா சூலூர், ரெண்டாவது ஃபேஸ் வந்து ஜோத்பூர்ல நடக்க போகுது. இதுல வந்து 24 அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு 2024, அதுதான் 24 அப்படின்ட்டு குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஈஸ்டர்ன் பிரிட்ஜ், ரைட்டா? கிழக்கு பாலம் 7 அப்படின்ட்டு ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் தான் கிழக்கு பாலம்னு போட்டிருக்கு. ஸோ எக்ஸசைஸ் ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் தான் ஃபேமஸாக சொல்லுவாங்க. இந்த பயிற்சியானது வந்து எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ரஃபோ மசீரா, சரியா? ரஃபோ மசீரா அப்படின்ற இடத்துல, அதாவது ராயல் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரஃபோ மசீரால தான் இது வந்து நடத்தப்பட்டுச்சு. ஓகே, ஸோ இந்த ரஃபோ அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஆஃப் ஓமன். ரஃபோன்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஆஃப் ஓமன், இதுதான் வந்து ஃபுல் ஃபார்ம். ஸோ இங்கே தான் நடத்தப்பட்டுச்சு, ரைட்டா? இது எங்கே வச்சிருக்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ககாடு பயிற்சி. ககாடு பயிற்சியின் 16வது பதிப்பு வந்து எந்த நாட்டில் நடைபெற்றது? ககாடு எக்ஸசைஸ் ககாடு அப்படின்றது 16வது பதிப்பு எங்க நடந்துச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியா. எங்க நடந்துச்சுன்னா ஆஸ்திரேலியால நடந்துச்சு, ரைட்டா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும். என்ன அப்படின்னா நம்மளுக்கு டேஸ், இந்தியன் ஆர்மி, ஸோ இந்தியன் ஆர்மி, அதுக்கடுத்து இந்தியன் நேவி, அதாவது இந்திய இராணுவப்படை, அடுத்து இந்திய கடற்படை, அடுத்து இந்திய விமானப்படை, அதுக்கடுத்து இந்திய கடலோர காவல்படை, கோஸ்ட் கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் ஆர்மி டே எப்பொழுது அப்படின்னா ஜனவரி 15. ஜனவரி 15 இந்திய இராணுவ தினம். அடுத்து இந்திய கடற்படை தினம் எப்பொழுது அப்படின்னா டிசம்பர் 4. டிசம்பர் 4. இந்திய விமானப்படை தினம் எப்பொழுது அப்படின்னா அக்டோபர் 8. அடுத்து இந்திய கடலோர காவல்படை தினம் எப்பொழுது அப்படின்னா பிப்ரவரி 1. பிப்ரவரி 1. ஓகே, அடுத்து பாருங்க 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இப்போ நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் வந்து புற்றுநோய் மருந்துக்கு மீதான ஜிஎஸ்டி வரியை வந்து 12% எந்த அளவுக்கு குறைச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கேன்சர் ட்ரக்ஸ் டோட்டலாக 12% எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னா 5% குறைச்சிருக்காங்க. சரியா? எவ்வளோ சதவீதம்? 5% இதில் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் எங்கே வச்சு நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு நடந்துச்சு. எங்கே வச்சு நடந்துச்சு? நியூ டெல்லி. இந்த நியூ டெல்லி இந்த மீட்டிங்க்கு வந்து சேர்மன், எப்போதுமே ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்க்கு வந்து சேர்மனா யார் இருப்பாங்கன்னா நிதியமைச்சர் தான், ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க விப்போ, அதாவது விப்போன்றது வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. நான் எழுதி போடுறேன். ஸோ விப்போவினுடைய உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு GII குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியாவினுடைய தரவரிசை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 39. என்னன்னா 39. ஸோ இதில் விப்போ அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா விப்போவினுடைய ஃபுல் ஃபார்ம் வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து இந்தியாவினுடைய தரவரிசை 39. அப்போ முதல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டு தான். இந்த குளோபல் இதில் வந்து ஃபர்ஸ்ட் முதல் ரேங்க் வந்து யார் அப்படின்னா சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து. ரெண்டாவது வந்து ஸ்வீடன், அடுத்து US அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம இப்போ வந்து 39வது இடத்துல இருக்கணும்ல. இதுவே 2023 வந்து நம்ம எத்தனாவது இடத்துல இருந்தோம் அப்படின்னா 40வது இடத்துல இருந்தோம். 40வது இடத்துல இருந்திருக்கும். ஆனால் இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு 9-10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், 2015 பார்த்தோம்னா எத்தனாவது இடம்னா 81வது இடத்துல இருந்திருக்கும், ரைட்டா? ஸோ முக்கியமானது இதுவும் மட்டும்தான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது 2024 ஆண்டுக்கான உலக திறமையாளர்களுக்கான இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்தியாவுடைய ரேங்க் வந்து வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங் 2024 வந்து என்ன அப்படின்னா 58. ஓகே, சரி. இதுவே ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா சுவிட்சர்லாந்து. முதல் வந்து யார் அப்படின்னா சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது வந்து யாருன்னா சிங்கப்பூர். சுவிட்சர்லாந்து 2வது இடத்துல இருக்கிறது சிங்கப்பூர். 3வது சிங்கப்பூருக்கு அடுத்து இருக்கிறது வந்து யாருன்னா லக்சம்பர்க். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இந்தியாவின் தரவரிசை ஆசிய சக்தி குறியீடு 2024 ஏசியா பவர் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவினுடைய ரேங்க் வந்து என்ன அப்படின்னா 3வது. சரியா? இந்தியாவுடைய ரேங்க் வந்து 3வது. அப்போ ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா USA இருக்காங்க, 2வது சைனா, 3வது வந்து இந்தியா, 4வது
ஜப்பான் வந்து இருக்குது. சரியா? என்ன இண்டெக்ஸ்னா ஏசியா பவர் இண்டெக்ஸ் 2024க்கான எடிஷன். அடுத்து உலகளாவிய 5G ஸ்மார்ட் போன் சந்தையில் வந்து இந்தியாவினுடைய தரவரிசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? 5G யூஸ் பண்றது வந்து இந்தியாவினுடைய தரவரிசை என்பது வந்து எத்தனாவதுல இருக்குதுன்னா 2வது இடத்துல இருக்குது. சரியா? இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனாவது இடம்னா 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சைனா, 2வது இடத்துல இந்தியா, 3வது இடத்துல யூஎஸ், அடுத்து 4 ஜப்பான். அடுத்து ஹாரி பாட்டர் புகழ் மற்றும் ஆஸ்கர் விருது பெற்ற நடிகர் யார் அப்படின்னு யார் இப்ப ரீசெண்டா வந்து ஒருத்தவங்க காலம் பண்ணாரு. அவங்க யார் அப்படின்னா மேகி ஸ்மித். மேகி ஸ்மித் அவங்க தான் காலம் பெற்ற யார் வந்து நடிகர் வந்து இப்ப ரீசெண்டா காலம் பண்ணாங்க. அவங்க பேர் வந்து மேகி ஸ்மித். அடுத்து பாருங்க மனோரமா பாட் வந்து இப்ப ரீசெண்டா வந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து யார் அப்படின்னா ஒரு எழுத்தாளர். சரி, அவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு எழுத்தாளர், கன்னட எழுத்தாளர். ரைட்டா? கன்னட எழுத்தாளர். அடுத்து ஸோ யாரை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆசிய சினிமாவின் தாய் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க. அவங்க பேர் என்னன்னா ஹெலன் ஆன். அடுத்து 2024 ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், அதாவது எஸ்சிஓ, ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய சுழற்சி தலைவர், அதாவது அவங்க வந்து சேர்மன்ஷிப் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து யார் வந்து அந்த ஒரு மீட்டிங்கை நடத்த போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த கண்ட்ரி வந்து ரொட்டேட்டிங் சேர்மன்ஷிப் வாங்க போகிறாங்க? எதுக்கு? ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்ற மீட்டிங் 2024. யார் அப்படின்னா பாகிஸ்தான். யார் அப்படின்னா பாகிஸ்தான். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்சிஓ அப்படின்றதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன? ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ இந்த ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1996 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷங்காய் 5 என்று உருவாக்கப்பட்டது. ஷங்காய் 5 அப்படின்று உருவாக்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து உருவாக்குறப்போ வந்து ஷங்காய் 5னா யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா வந்து 5 நாடுகள். முதல் நாடு வந்து என்னன்னா கசகஸ்தான். அடுத்து வந்து 2வது வந்து கிர்கிஸ்தான். 3வது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரஷ்யா. 4வது வந்து அதுக்கடுத்து 4வது சைனா. 5வது வந்து டஜிகிஸ்தான். இந்த நாடுகள்லாம் இருந்திருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 2001 உஸ்பெகிஸ்தான் நாடு. 2017 வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சேர்ந்தாங்க. அடுத்து 2023 வந்து ஈரான் 9வது நாடாக இணைந்தது. 2024 வந்து பெலாரஸ் 10வது நாடாக இணைந்தது. சரியா? ஏன்னா 7வது என்னன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான். இந்த ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய அலுவலக மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்றது வந்து எத்தனை அப்படின்னா மொத்தமே 2 தான். அது என்ன அப்படின்னா ஒன்று ரஷ்யன், இன்னொன்று சைனீஸ். ஒன்று வந்து என்னன்னா ரஷ்யன், இன்னொன்று வந்து சைனீஸ். ஓகே. இந்த ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய முதல் ஃபர்ஸ்ட் உச்சி மாநாடு சம்மிட் வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா ஷங்காயில வச்சு தான் நடந்துச்சு. ஷங்காய் எங்க இருக்கு? சீனால இருக்குது. ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டாட்டிக். அடுத்து பாருங்க எந்த நாட்டில் வந்து இப்போ அதிகமான வெப்பநிலை வந்து பதிவாகி உள்ளது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஈரான்ல தான் பதிவாகி இருக்குது. எங்கன்னா ஈரான்ல தான் அதிகமான வெப்பநிலையானது பதிவாயிருக்குது. ஈராக்கின் தலைநகரம் வந்து பாக்தாத். ஈரானின் தலைநகரம் வந்து டெஹ்ரான். ஈரான்ல யூஸ் பண்ற கரன்சியினுடைய பெயர் வந்து ரியால். சிரியாவின் தலைநகரம் வந்து டமாஸ்கஸ். ஜார்டனின் தலைநகரம் வந்து அம்மன். அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல இருக்க அபுதாபியில வந்து எந்த ஒரு பல்கலைக்கழகம் வந்து எந்த ஒரு நிறுவனம் வந்து சமீபத்தில் தனது முதல் சர்வதேச வளாகத்தை வந்து திறந்து வைத்துள்ளது அப்படின்னா ஐஐடி டெல்லி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கேம்பஸ் வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்து தலைமை அறிவியல் ஆலோசகர்களின் வட்டமேசை மாநாடு, அதாவது சீஃப் சயின்ஸ் அட்வைசர்ஸ் ரவுண்ட் டேபிள் வந்து எங்க வந்து நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பாரிஸ். ஓகே. எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 2024 பதிப்பு. தலைமை அறிவியல் ஆலோசகர்களின் வட்டமேசை எங்க வச்சு நடக்க போகுதுன்னா பாரிஸ். நெக்ஸ்ட் பாருங்க
2025 குவாட் கூட்டம் வந்து எந்த நாட்டில் நடைபெற போகிறது அப்படின்னா இந்தியா. இந்தியாவில் வச்சு தான் நடக்க போகுது. குவாட் அப்படின்றதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னா குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக். குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக். குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக். இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2007 உருவாக்கப்பட்டது. யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஜப்பான். அந்த டைம்ல வந்து ஜப்பானின் பிரதம மந்திரியாக இருந்த ஷின்சோ அபே. ஜப்பானின் பிரதம மந்திரியாக இருந்த ஷின்சோ அபேயால் உருவாக்கப்பட்டது. ஓகே, ஸோ இதை வந்து இந்தியா தான் நடத்த போகுதுன்னு சொன்னது யார் அப்படின்னா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார். ரைட்டா. அடுத்த கேள்வி, இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா உரையாடல முதல் கூட்ட அமைச்சர் கூட்டம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்கு நடைபெற்றது அப்படின்ட்டு. இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலுடைய முதல் கூட்ட அமைச்சர் ஜாயிண்ட் மினிஸ்டீரியல் மீட்டிங் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் டயலாக் எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் சவுதி அரேபியாவின் தலைநகரமான ரியாத்ல வச்சு நடந்துச்சு. சரியா, சவுதி அரேபியா கேபிட்டல் ரியாத். அடுத்து பாருங்க, ஸோ சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் 101வது உறுப்பினராக இணைந்த நாடு வந்து என்ன அப்படின்னா நேபாள். ஆன்சர் வந்து என்னன்னா நேபாள். ஓகே, இதுல பூட்டானின் தலைநகரம் வந்து என்னன்னா திம்பு. பூட்டானின் தலைநகரம் திம்பு. நேபாளின் தலைநகரம் வந்து காத்மண்டு. காத்மண்டு. இதுல வந்து இலங்கைக்கு 2 தலைநகரம் இருக்குன்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் ஜுடிஷியல் தலைநகரம், இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ். ரைட்டா, சட்ட ரீதியான தலைநகரம். எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் கேபிட்டல் வந்து என்னன்னா கொலம்போ. லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் என்னன்னா ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை. அடுத்து பங்களாதேஷின் தலைநகரம் வந்து தாக்கா. பங்களாதேஷின் தலைநகரம் தாக்கா. ஓகே, ஸோ இந்த ஐஎஸ்ஐ சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி அப்படின்னு சொல்றாங்கல்ல, சூரிய சக்தி கூட்டணி, இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 30 நவம்பர் 2015 உருவாக்கப்பட்டது. இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸினுடைய கேபிட்டல் எங்க, அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் வந்து எங்க இருக்குது அப்படின்னா குருகிராம்ல இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா குருகிராம்ல தான் இருக்கு. குருகிராம் எங்க இருக்குன்னா இந்தியாவில் ஹரியானால தான் இருக்குது. குருகிராம் ஹரியானால தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்ப 101வது மெம்பர் வந்து பார்த்துட்டீங்கன்னா அது நேபாள். அப்ப 100வது மெம்பர் யார் அப்படின்னா 100வது மெம்பர் வந்து யார் அப்படின்னா பராகுவே. 100வது மெம்பர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பராகுவே. ஸோ அப்ப 99வது மெம்பர் உறுப்பினர் யார் அப்படின்னா ஸ்பெயின். 99வது உறுப்பினர் யார் அப்படின்னா ஸ்பெயின். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, சிவில் விமான போக்குவரத்து பற்றிய 2வது ஆசிய பசிபிக் அமைச்சர்கள் மாநாடு எங்க நடைபெற்றது? சரியா, அதாவது செகண்ட் ஏசியா பசிபிக் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஆன் சிவில் ஏவியேஷன். இதுக்கான ஆன்சர் இந்தியாவில் இருக்க நியூ டெல்லியில வச்சு தான் நடந்துச்சு. சரியா, இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனுடையது. ஓகே, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வந்து இன்டர்நேஷனல். ஓகே, ஸோ இந்த இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் உருவானது எப்போனா 1944 உருவானது. இதனுடைய தலைமையகம் வந்து எங்க இருக்குதுன்னா மான்ட்ரியால்ல இருக்கு. எங்கன்னா மான்ட்ரியால் எங்க இருக்கு? கனடால இருக்கிற மான்ட்ரியால்ல தான் இதனுடைய தலைமையகம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அடுத்து, பேபி கொலம்போ விண்கலம் வந்து எந்த கிரகத்திற்கு மிக அருகில் சென்றது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் மெர்க்குரி. சரியா, மெர்க்குரிக்கு அருகில் தான் இது வந்து சென்றது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த பேபி கொலம்போவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்குறப்ப எதெல்லாம் முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு மெர்க்குரிக்கு பக்கத்தில் போனது ஒன்று, இது எல்லாமே கோள்கள் தான். உங்களுக்கு நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் வந்து மெர்க்குரிக்கும் வீனஸுக்கும் மட்டும்தான் என்ன கிடையாது, துணைக்கோள் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. சரியா, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறதுலே சின்ன கோள், ஸ்மாலஸ்ட் சிறிய கோள் அப்படின்றது வந்து மெர்க்குரி தான். ஓகே, அதுக்கடுத்து இருக்கிறதுலேயே ரொம்ப சூடான கோள் அப்படின்றது வந்து வீனஸ். அதுக்கடுத்து இருக்கிறதுலே வந்து பிரைட்டஸ்டும் வீனஸ் தான். வீனஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எர்த்தோடைய ட்வின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எர்த் ட்வின். ஏன்னா எர்த்தோடைய ஆரமும் வீனஸோடைய ஆரமும் கிட்டத்தட்ட சேமா இருக்கும். ரேடியஸ். ரைட்டா, ஆரம்னா ரேடியஸ். சாட்டர்ன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2வது லார்ஜஸ்ட் பிளானட். நம்ம சூரிய குடும்பத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2வது மிகப்பெரிய கோள் வந்து அது சாட்டர்ன் தான். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஜூபிட்டர். இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வந்து என்னன்னா ஜூபிட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே,
G20 விவசாய அமைச்சர்கள் கூட்டம் 2024 எங்க நடைபெற்றதுன்னா பிரேசில்ல இருக்க கியூபா அப்படின்ற ஒரு இடத்துல தான். பிரேசில்ல இருக்க கியூபா அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து G20 அக்ரிகல்ச்சர் மினிஸ்டீரியல் மீட்டிங் 2024 நடந்துச்சு. அடுத்து இண்டஸ் எக்ஸ் உச்சி மாநாட்டின் 3வது பதிப்பு. இண்டஸ் எக்ஸ் உச்சி மாநாட்டின் 3வது பதிப்பு எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா கலிபோர்னியா. எங்கன்னா கலிபோர்னியா. அடுத்தது பிரிக்ஸின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் 2024 மாநாடு எங்க வச்சு நடைபெற்றதுன்னா சென்ட் பீட்டர்ஸ்பர்க். சென்ட் பீட்டர்ஸ்பர்க். பெய்ஜிங் வந்து எங்க இருக்குன்னா சைனால இருக்கு. ஜோஹனஸ்பர்க் எங்க இருக்குன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. ஜோஹனஸ்பர்க் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு இடம். சென்ட் பீட்டர்ஸ்பர்க் எங்க இருக்குதுன்னா ரஷ்யால இருக்க ஒரு இடம். ரஷ்யாவில் இருக்க ஒரு இடம். இங்கேதான் பிரிக்ஸினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் வந்து மீட்டிங் வந்து இங்கேதான் நடந்துச்சு, சென்ட் பீட்டர்ஸ்பர்க். அடுத்து அனைத்து நிலைகளிலும் நீதிபதிகளை வந்து தேர்ந்தெடுக்க வாக்காளர்களை அனுமதி, அதாவது வாக்காளர்களே வந்து டைரக்டா என்ன பண்ணலாம், ஜட்ஜஸ் வந்து தேர்ந்தெடுக்கலாம் இப்படின்ட்டு சொன்ன நாடு வந்து எது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் மெக்சிகோ. மெக்சிகோல தான் சொல்லியிருக்கிறாங்க. பிரேசிலின் தலைநகரம் பிரசீலியா. பிரசீலியா. மெக்சிகோவின் தலைநகரம் வந்து மெக்சிகோ சிட்டி தான். மெக்சிகோ சிட்டி. கனடாவின் தலைநகரம் ஒட்டாவா. ஒட்டாவா. ஓகே. அடுத்து உலக சுகாதார நிறுவனம் வந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வந்து பார்த்துட்டீங்கன்னா உள்ளூர் வழக்குகள், அதாவது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை அப்படின்ட்டு எதுவுமே பதிவாகாத நிலையில் தொழுநோய், சரியா, தொழுநோய்னா லெப்ரசி, அதாவது தொழுநோயை ஒழித்த முதல் நாடாக வந்து எந்த நாடை அறிவித்தது அப்படின்னா ஜார்டன் தான். சரியா, ஜார்டன் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா லெப்ரசி, அதாவது தொழுநோயை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒழிச்சிருச்சு அப்படின்ட்டு யார் அறிவிச்சிருக்காங்கன்னா உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஜார்டனின் தலைநகரம் வந்து என்னன்னு பார்த்தோம், அம்மன். ஜார்டனுடைய கேபிட்டல் அம்மான். பிரேசிலின் கேபிட்டல் பிரசீலியா. பிரசீலியா. தாய்லாந்தின் கேபிட்டல் பேங்காக். தாய்லாந்தின் தலைநகரம் வந்து பேங்காக். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, இந்தியா பயோ எனர்ஜி அண்ட் டெக் எக்ஸ்போ 2024 எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில வச்சு. எங்கன்னா நியூ டெல்லியில வச்சு தான் நடந்துச்சு இந்தியா பயோ எனர்ஜி டெக் எக்ஸ்போ 2024. அடுத்தது வாரணாசியில் உள்ள வேதிக் 3D அருங்காட்சியகம் வந்து எந்த பல்கலைக்கழகத்தின் பிரதான கட்டிடத்தில் கட்டப்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் சம்பூர்ணானந்த் சன்ஸ்கிருத் யூனிவர்சிட்டி. சரியா, சம்பூர்ணானந்த் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துல அதனுடைய பிரதான கட்டிடத்தில் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன கட்ட போறாங்கன்னா வேதிக் 3D மியூசியம் அப்படின்ற ஒன்று கட்ட போறாங்க. எங்க இருக்கிறதுனா வாரணாசி. எங்கன்னா வாரணாசி. இதுல அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து இதை வந்து நிறுவியவர் ஃபவுண்டர் யாருன்னா சையத் அகமது கான். ஃபவுண்டர் சையத் அஹ்மத் கான் என்பவர் தான். சரியா, இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1875 உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த டைம்ல பேர் என்னன்னா முகமதன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ். 1875 எஸ்டாப்ளிஷ் பண்றப்ப இதனுடைய பேர் என்ன அப்படின்னா முகமதன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ். ஓகே. அடுத்தது பாருங்க, ஸோ எந்த மாநில சட்டசபை வந்து 0 நேரம், அதாவது 0 ஹவர் அப்படின்ற ஒரு பார்லிமெண்ட், நம்மளுடைய இந்திய பார்லிமெண்ட்ல இருக்க அந்த 0 ஹவர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த மாநில சட்டசபை வந்து அறிமுகப்படுத்தியது அப்படின்னா இமாச்சல பிரதேசம். எந்த மாநில சட்டசபை அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசம். அடுத்தது பாருங்க, உலகின் முதல் ஆசிய மன்னர் கழுகு பாதுகாப்பு மையம் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஏசியன் கிங் வல்ச்சர் கன்சர்வேஷன் சென்டர் வந்து எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம் தான். உத்தரப்பிரதேசம்ல தான் வந்து ஆசிய மன்னர் கழுகு, அதாவது ஏசியன் கிங் வல்ச்சர் அப்படின்ட்டு சொல்றாங்க, அது வந்து தொடங்கப்பட்டது. அடுத்தது பாருங்க, உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சியினுடைய 2வது பதிப்பை துவக்கி வைத்தவர் யார் அப்படின்னா ஜக்தீப் தங்கர். இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவரான ஜக்தீப் தங்கர் அவர்கள் தான் வந்து தொடங்கி வைத்தவர். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, சமீபத்தில் வைரஸ் போர் பயிற்சி. சரியா, வைரஸ் போர் பயிற்சி வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்க நடந்துச்சு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்க அஜ்மீர்ல தான். இது எங்க இருக்குதுன்னா ராஜஸ்தான்ல இருக்க அஜ்மீர்ல தான் இது நடந்துச்சு. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, சூட்டி தினத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துல இருந்து அசாம் அரசு எந்த ஒரு நாள்ல வந்து கடைபிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அசாம் கவர்மெண்ட் வந்து சூட்டி டே அப்படின்றத எந்த வருஷத்துல எந்த நாள்ல இருந்து அடுத்த வருஷத்துல இருந்து கடைபிடிக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 20 ஒரு வருஷம் இனிமே சூட்டி தினம் அப்படின்ட்டு கடைபிடிக்க போறதா அசாம் அரசாங்கம் சொல்லியிருக்கு. அடுத்தது பாருங்க, வழக்கறிஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் முதல் மாநிலம் வந்து எது அப்படின்னா ஜார்க்கண்ட். வழக்கறிஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் முதல் மாநிலமாக கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஜார்க்கண்ட் தான்.
அடுத்தது செப்டம்பர் 2024 வந்து பார்த்துட்டீங்கன்னா சஞ்சய் ஜன் பாகிதாரி முயற்சி வந்து எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஜல் சஞ்சய் ஜன் பகிதாரி இனிஷியேட்டிவ் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா குஜராத்ல இருக்க சூரத்ல தான். குஜராத்ல இருக்கிற சூரத்ல தான் தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி பாருங்க. நீத்தி ஆயோக் போன்ற ஒரு சிந்தனை குழுவான கிரிட்டை வந்து எந்த மாநிலம் தொடங்கப்பட்டது அப்படின்னா பேர்லயே இருக்கு கிரிட் ஜி. ஸோ ஆன்சர் என்ன குஜராத். ஓகே, குஜராத்ல தான் இதை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவினுடைய யூனியன் பிரதேசத்தினுடைய தலைநகரத்தை வந்து போர்ட் பிளேர்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. போர்ட் பிளேர்ல இருந்து இப்ப எந்த ஒரு இடத்துக்கு மாத்திருக்காங்கன்னா ஸ்ரீ விஜயாபுரம். சரியா, போர்ட் பிளேயர்னுடைய ஒரு தலைநகரம் வந்து இப்ப மாறி இருக்கு, ஸ்ரீ விஜயாபுரம் அப்படின்ட்டு மாத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சுபத்ரா யோஜனா யார் லான்ச் பண்ணாங்கன்னா பிரதம மந்திரி வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் வந்து சுபத்ரா யோஜனாவை எந்த மாநிலத்தில் லான்ச் பண்ணி வச்சாருன்னா ஒடிஷா. எந்த மாநிலம் அப்படின்னா ஒடிஷால தான் லான்ச் பண்ணி வச்சிருக்கிறார். அடுத்து மாநில உணவு பாதுகாப்பு குறியீட்டில் எந்த மாநிலம் வந்து முதலிடம் பெற்றது அப்படின்னா கேரளா. சரியா, SFSI அப்படின்றது வந்து ஃபுட் சேஃப்டி. நம்மளுக்கு ஃபுட் சேஃப்டிக்காக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இந்திய அரசாங்கம் வச்சிருக்காங்க. என்னன்னா FSSAI அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். FSSAIனுடைய அதாவது எப்போ உருவானதுன்னா 2008 உருவானது. இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா நியூ டெல்லி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேரளா. அப்போ கேரளாவுக்கு அடுத்து வந்து யார் அப்படின்னா கேரளாவுக்கு அடுத்து வந்து தமிழ்நாடுக்கு அடுத்து வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்புறம் குஜராத்துக்கு அடுத்து நாகாலாந்து. சரியா, இவங்க தான் ரேங்க் ஹோல்டர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து சித்தேஸ்வரி கோயில் வந்து சமீபத்தில் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது அப்படின்னா திருப்பூரா. எந்த மாநிலம் அப்படின்னா திருப்பூரால தான் தொடங்கப்பட்டது. சரியா, திறந்து வச்சது யார் அப்படின்னா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் தான் வந்து திறந்து வச்சிருக்கிறார் சித்தேஸ்வரி கோயில். நெக்ஸ்ட் பாருங்க. பாரதிய கலா மகோத்சவ் வந்து எங்க நடைபெறும்னா ஹைதராபாத்ல தான் நடைபெறும். அடுத்து மாவட்ட நீதித்துறையின் தேசிய மாநாட்டை துவக்கி வைத்தவர் யார் அப்படின்னா பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள். சரியா, நம்ம நாட்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவில் வந்து ஜுடிஷியரி. சரியா, இந்த ஜுடிஷியரி அப்படின்றது வந்து எத்தனை டயர் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா அது 3 டயர் அப்படின்னு சொல்லுவோம். 3 டயர் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேலே சுப்ரீம் கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டு கீழே வந்து ஹைகோர்ட் இருக்கு, ஹைகோர்ட்டுக்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா சபார்டினேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், லோக்கல் கோர்ட்ஸ், வில்லேஜ் கோர்ட், அந்த மாதிரி சபார்டினேட் கோர்ட்ஸ்லாம் இருக்குது. எத்தனை டயர் ஜுடிஷியரி அப்படின்னா 3 டயர் ஜுடிஷியரி அப்படின்றது. ரைட்டா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா துவக்கி வைத்தவர் வந்து யார் அப்படின்னா பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள். ரைட்டா, சரி. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்க. ஸோ எந்த மத்திய பொதுத்துறை நிறுவனத்திற்கு நவரத்ன அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க. மத்திய பொதுத்துறை நிறுவனம் எதுக்கு வந்து நவரத்ன அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படின்னா எல்லாத்துக்குமே தான். NPHC, SECI, ரயில்டெல், SGVN எல்லாத்துக்குமே தான் வழங்கப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கடுத்து வந்து சட்லஜ் வித்யுத் நிகாம் லிமிடெட், இது எல்லாத்துக்குமே தான் வழங்கப்பட்டிருக்குது நவரத்ன ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. சமீபத்தில் ஷீ பாக்ஸ் போர்ட்டலை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அன்னபூர்ணா தேவி. இவங்க யார் அப்படின்னா மத்திய அமைச்சர். எதுக்கு மத்திய அமைச்சர்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இவங்க தான் அமைச்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி வந்து முதல் சர்வதேச சூரிய திருவிழாவை ஏற்பாடு செய்த நிறுவனம் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், சர்வதேச சோலார் கூட்டணி தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது எப்பொழுது உருவானது அப்படின்னா 30 நவம்பர் 2015 வந்து இது உருவானது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குதுன்னா குருகிராம்ல இருக்கு. குருகிராம் எங்கன்னா ஹரியானால இருக்குது. டோட்டலா எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா 101 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல வந்து 100வது உறுப்பினர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா பராகுவே பார்த்தோம். அதுல வந்து 101வது உறுப்பினர் வந்து யார் பார்த்தோம் அப்படின்னா நேபாள் பார்த்திருக்கோம். 99வது உறுப்பினர் வந்து யார் அப்படின்னா ஸ்பெயின் அப்படின்ற ஒரு நாட்டை பார்த்தோம். ஸ்பெயின். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது இந்திய அரசு வந்து எந்த நாட்டில் வந்து திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை வந்து திறக்க உள்ளது அப்படின்னா இந்திய அரசாங்கம் தான் திறக்க போறாங்க. அது எந்த நாடு அப்படின்னா சிங்கப்பூர்ல.
எங்கன்னா சிங்கப்பூர். ஓகே. ஸோ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரின் தலைநகரம் வந்து சிங்கப்பூர் சிட்டி தான். சிங்கப்பூர்ல எந்த கரன்சி யூஸ் பண்ணுவாங்கன்னா சிங்கப்பூர் டாலர். சரியா, சிங்கப்பூர் டாலர். ஓகே. அடுத்து டைம் இதழின் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது டைம் இதழின் செயற்கை நுண்ணறிவில் மிகவும் செல்வாக்கு மிக்க நபர்களின் பட்டியலில் எந்த மத்திய அமைச்சர் வந்து சேர்க்கப்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் அஸ்வினி வைஷ்ணவ். அஸ்வினி வைஷ்ணவ் தான் சேர்த்திருக்காங்க. அஸ்வினி வைஷ்ணவ் யார் அப்படின்னா எந்த ஒரு குறிப்பிட்ட அமைச்சகத்தின் அமைச்சர் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே துறையின் மத்திய அமைச்சர் இவர் தான். அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெய்டின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த ஒரு துறையின் அமைச்சரும் இவர் தான். எஸ் ஜெய்சங்கர் யாருன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஓகே. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஜோதிராதித்ய சிந்தியா வந்து பார்த்துட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன கேட்குறாங்க, ஐக்கிய நாடுகள் பொது சபை 2024 பொதுக்கூட்டத்தில் வந்து இந்தியாவினுடைய சார்பில் யார் உரையாற்ற போறாங்க அப்படின்னா, யார் உரையாற்றினார்கள் அப்படின்னா ஜெய்சங்கர் அவர்கள். சரியா, யார் அப்படின்னா ஜெய்சங்கர். எங்க யுனைடெட் நேஷன் பொது சபை, ஐக்கிய நாடுகளின் பொது சபை, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது உருவானது 1945 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஓகே. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா நியூயார்க். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்ல இருக்கு. இதனுடைய பிரசிடென்ட், சரியா, தலைவர் வந்து யார் அப்படின்னா ஃபைல்மன் யாங் அவர்கள் தான் இதனுடைய பிரசிடென்டா இருக்கார். ஃபைல்மன் யாங் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா கேமரூன் நாட்டை சேர்ந்தவர். கேமரூன் நாட்டை சேர்ந்தவர். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க, ஒடிசாவின் சாந்திப்பூர்ல இருக்கிற ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் இருந்து எந்த ஒரு ஏவுகணையை வந்து டிஆர்டிஓ வந்து வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் அக்னி 4 ஏவுகணை. எந்த ஏவுகணை அப்படின்னா அக்னி 4 ஏவுகணை. ஸோ யார் அப்படின்னா டிஆர்டிஓ. டிஆர்டிஓவை பொறுத்த வரைக்கும் டிஆர்டிஓனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இதுதான் ஃபுல் ஃபார்ம். அடுத்து டிஆர்டிஓ எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1958 உருவாக்கப்பட்டது. டிஆர்டிஓனுடைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா டாக்டர் சமீர் வி கமத். டாக்டர் சமீர் வி கமத் அவர்கள். அடுத்து டிஆர்டிஓனுடைய தலைமையகம் எங்க இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்குது. ஓகே. அடுத்து 2024 செமிகான் இந்தியா மாநாடு மற்றும் கண்காட்சிகளை வந்து திறந்து வைத்தவர் வந்து யார் அப்படின்னா பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள். செமிகான்னா செமிகண்டக்டர். ஓகே. அடுத்து பசுமை ஹைட்ரஜன் பற்றிய 2வது சர்வதேச மாநாட்டை துவக்கி வைத்தவர் வந்து யார் அப்படின்னா பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தான். சரியா, அது செகண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிரீன் ஹைட்ரஜன், பசுமை ஹைட்ரஜன். அடுத்த கேள்வி, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து மத்திய மீன்வளத்துறை அமைச்சரால் வந்து ஒரு தொடங்கப்பட்ட செயலியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தொடங்கப்பட்ட செயலியின் பெயர் ரங்கீன் மச்லி. என்ன அப்படின்னா ரங்கீன் மச்லி அப்படின்ற ஒரு செயலி தான். அடுத்து 4வது உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் சந்திப்பு மற்றும் எக்ஸ்போ ரெனியூபிள் ரீஇன்வெஸ்ட் 2024 திறந்து வைத்தவர் வந்து யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூரியன்லேருந்து சக்தி எடுக்கிறது, சோலார் பவர். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா விண்டு பவர். அதுக்கடுத்து தண்ணி மூலியமாக எடுக்கிறது ஹைட்ரோ பவர். அதுக்கடுத்து பூமி ஜியோ தெர்மல் அப்படி சொல்லுவாங்க, பூமியிலிருந்து ஹீட், பூமியில உருவாகுதுல ஹீட், அது மூலியமா கரண்ட் எடுக்கிறது. இது எல்லாமே ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து என்பிஎஸ் வத்சாலியா திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா நம்ம இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, வந்தே மெட்ரோவின் புதிய பெயர். சரியா, வந்தே மெட்ரோவின் புதிய பெயர் வந்து என்னன்னா நமோ இந்தியா ரேபிட் ரயில், நமோ இந்தியா விரைவு ரயில் அப்படின்றது தான் பெயர். அடுத்து வெண்மை புரட்சி செகண்ட் வெர்ஷன், ரைட்டா, 2வது வெர்ஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் ஒயிட் ரெவல்யூஷன் செகண்ட் வெர்ஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷனுடைய ஃபாதர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சரியா, ஒயிட் ரெவல்யூஷனுடைய ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வர்கீஸ் குரியன் அவர்கள். யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன், ஒயிட் ரெவல்யூஷனுடைய ஃபாதர். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஸோ இந்தியாவின் விண்வெளி திறன்களை வந்து மேம்படுத்துவதற்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா இஸ்ரோவினுடைய புதிய மறுபயன்பாட்டு குறைந்த விலை ஏவு வாகனத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ அந்த இந்தியாவினுடைய விண்வெளி திறன்களை வந்து மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட நிறுவனமான இஸ்ரோ வந்து புதிய மறுபயன்பாடு, அதாவது ரீயூஸ், என்ன சொல்றாங்க, இந்தியா இஸ்ரோஸ் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் லோ காஸ்ட் லான்ச் வெஹிக்கிள்
அது வந்து பெயர் என்ன அப்படின்னு கேட்குறேன். என்ஜிஎல்வி. என்னுடைய பெயர் என்னன்னா என்ஜிஎல்வி அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ எல்வி அப்படின்றது லான்ச் வெஹிக்கல். லான்ச் வெஹிக்கல் நம்மளுக்கு டோட்டலாக இந்தியா சார்பாக வந்து ஒரு 2 லான்ச் வெஹிக்கல் இருக்குது. ஒன்று வந்து பிஎஸ்எல்வி, இன்னொன்று ஜிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்எல்வி, அடுத்து வந்து ஜிஎஸ்எல்வி அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பிஎஸ்எல்வியினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்னென்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல். ஜிஎஸ்எல்வியினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல். ஓகே. ஸோ போலார் சேட்டலைட் பிஎஸ்எல்வி, அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்எல்வி. அடுத்த கேள்வி பாருங்க. நாடா, அதாவது நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நாடா, நாடானா நேஷனல் ஆன்டி டோப்பிங், போதை மருந்துக்கு வந்து எதிராக இருக்க ஒரு ஏஜென்சி, ரைட்டா? ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ஸோ இந்த நாடா இந்தியா உள்ளடக்கிய மாநாட்டின் 2வது பதிப்பு எங்க நடைபெற்றது அப்படின்னா இது நியூ டெல்லியில வச்சு நடந்திருக்கு. நியூ டெல்லி, சரியா? நாடா இந்தியா இன்க்ளூஷன் கான்க்ளேவ் வந்து எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லி. அடுத்து, உள்துறை அமைச்சகத்தின் அலுவல் மொழி துறையிலிருந்து ராஜ்பாஷா கீர்த்தி புரஸ்கார் அப்படின்னு ஒரு விருது வந்து ஒரு நிறுவனம் பெற்றிருக்காங்க. யார் அப்படின்னா பெல். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் தான் வாங்கியிருக்கிறாங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் தான் என்ன வாங்கியிருக்கிறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், சரியா? அதாவது உள்துறை அமைச்சகத்தில் கீழே இருக்கிற அலுவல் மொழி துறையில இருந்து ராஜ்பாஷா கீர்த்தி புரஸ்கார் அப்படின்ற ஒரு விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் 1964 உருவானது. ஓகே. அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், இது வந்து ஹெச்ஏஎல் அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், இது வந்து 1940 உருவானது. அடுத்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இது எப்பொழுது அப்படின்னா 1973 உருவானது. என்டிபிசி, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், 1975 உருவானது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமானது. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம செப்டம்பர் மந்த் டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸாக இருக்குது. ஓகே. நம்ம இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் அது கூடயே சேர்த்து நம்ம ஸ்டாட்டிக்குமே வந்து நிறையா பார்த்துருப்போம். ஓகே. சரி, இனி நெக்ஸ்ட் வந்து அக்டோபர் இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.